என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போச்சிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ரட்சக. காபதுரா பரீபர புஷ்யபதுர பதுரபரா பேனே நாந்தரா ராபத்ரா பரீபர புஷ்யபதுபத பதபலபோ. ஹல்லேலூயா ரபதனா மேரே ஹஷ்யதர பதுன மகதுரா பரூபர புஷ்யபதரா. காரிருள் ஜனங்களை மூடும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று உங்களை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் குயவன் கையில் களிமண்ணான் அப்பிரயோஜனமான வேலைக்காரி, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அப்பத்தை பிற்கிற வேளையில் தாமே லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாய் 100 மடங்கு பலனை கொடுத்து ஆசிர்வதிப்பாராக. அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் இதை செய்து முடிக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான தீர்க்கமான வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்கள். ஆவியிலே நடத்தப்படுவோமானால் நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம். இங்கே மாம்சத்தின் கிரியைகளும் ஆவிக்குரிய கனிகளையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களிலும், ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களையும் நம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசித்து நாம் தியானித்து அறிந்து கொள்ள முடியும். ஆம், என கருமையான எனதருமை என் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் மாம்சத்தின் கிரியைகள் என்ன? ஆம், களியாட்டம், சூதாட்டுக்கள், விக்கிரக ஆராதனை, பொறாமை, சண்டைகள், சச்சரவுகள், மூர்க்கங்கள், களியாட்டுக்கள், வெறியாட்டங்கள், இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாய் காணப்படுகிறது. ஒருவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் இருந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? பரிசுத்த மத்தேயு குறிப்பிடுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. ஆம், மலைப்பிரசங்கத்திலும் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. ஆம், சுத்த இருதயம் உள்ளவர்களை தேவனை தரிசிக்க முடியும். அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கும் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று நமக்குள் காணப்படுகிற தேவனுக்கு ஆகாத தீழ்ப்பான தீங்கான எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூக கர்த்தருடைய பலிபீடத்திலே நாம் இந்த நிலைமையில் இருக்கிறேன் கர்த்தாவே, ஆவியானவரே எனக்கு அக்கினியை தாரும் கர்த்தாவே, சுட்டரிப்பின் ஆவியானவர் இதோ பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறது. அந்த பரிசுத்த அக்கினி ஆட்டுக்குட்டியும் சிங்காசனமும் வீற்றிருக்கிற பளிங்கு நதிக்கு ஒப்பான அக்கினி கடலிலிருந்து புறப்பட்டு வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவான எல்லாம் ஒளிந்து போகும். பிரியமானவனே, இயேசுவின் நாமத்தினால் இப்பிரபஞ்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மாம்சத்தின் கிரியைகள், மாம்சமான யாவருக்கு விரோதமாக யாரெல்லாம் அந்தரங்கத்திலே கூக்குரலிடுகிறார்களோ, அந்தரங்கத்தில் பார்க்கிற ஜெபத்தை என் பிதா வெளியரங்கமாய்
பலனளிக்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி அவர் அப்படி ஆனார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு கிடக்கிறீர்களா? வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அஞ்ஞானிகளைப் போல பிதற்றி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆம், சகலவற்றையும் கல்வாரி பலிபீடத்திலே நீங்கள் கல்வாரி சிலுவையிலே